ஆற்காடு அடுத்த வேப்பூர் ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த வேப்பூர் ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் ஆதிதிராவிட மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். வடிகால் வசதி, சாலை வசதி மற்றும் ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பங்கள் போன்ற பல பிரச்சனைகளால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். அடிப்படை வசதிகள் இல்லாததால் அன்றாட வாழ்க்கைக்கு சிரமப்படும் நிலை உள்ளதாகவும், உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலவன் டிவி செய்திகளுக்காக ஆற்காடு செய்தியாளர் ஆனந்த். கோவில் புனிதமான இடம், கோவில் சுற்றி கழிவுநீர் தண்ணி எல்லாம் தேங்கி இருக்கு பாருங்க. நீங்களே பாருங்க. அதே மாதிரி மின்சார கம்பத்தை மாற்ற சொல்லியிருக்கிறோங்க. நடுவுத்தூரில் கம்பம் இருக்குது. இந்த 4 கம்பம் பெரிய விதானம் பஜனை கோயில் தெரியுதாங்க. காலையில முதல் உருவானது இதுதான் வேப்பூர் ஊராட்சியை. எல்லாம் புதுசாக உருவான இடத்துலலாம் ரோடு போட்டுருக்காங்க, குழா வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எந்த வித வசதியும் பண்ணி கொடுத்தது கிடையாது. திட்டம்னா எங்கள் வேப்பூர் காலனியில் பஜனை கோயில் தெருவில் கழிவுநீர் கால்வாய் சுத்தமாக போட்டது கிடையாதுங்க. அது கழிவுநீர் கால்வாய் எந்த இதில் எடுத்து பாருங்கள், ஒரே சேரும் சகஜமாக ஒரு கொசுவாக இருக்குது. இந்த கொசு எல்லாம் கடிச்சா எங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதுங்க. பிசிக்கலாக எல்லாமே பாதிப்பு ஏற்படுது. பல முறை ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொன்னோம், உபத்தலைவர்கிட்ட சொன்னோம், வார்டு மெம்பர்கிட்ட சொன்னோம். யாரும் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. கலெக்டர் இது ஆஃபீஸுக்கு மனு கொடுத்து பார்த்துட்டோம். இது வரைக்கும் எந்த ஊராட்சியும் எந்த இதுவும் எங்களுக்குன்னு எதுவுமே செய்யலை. பல முறை சொல்லி பார்த்தா சிமெண்ட் ரோடு போட்டோம், இது வரைக்கும் எந்த ரோடும் போடலை. காலனிக்கு இது வரைக்கும் எந்த ரோடு போடல. வேப்பூர் காலனிக்கு இது வரைக்கும் அது போடலை. இது கூட மத்திய அரசாங்கத்தில் போட்ட ரோடு தான் அது கூட. ஆனால் ஊராட்சி இது வரைக்கும் போட்டதே கிடையாதுங்க. பல முறை சொல்லிட்டோம் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட, அது இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. எங்களுக்கு இதெல்லாம் கமிஷன் அவருக்கு கிடைக்கல எங்களுக்கு தெரியாதுங்க. பாஸ் ஆக்கி பார்க்குறாரு. கேட்டாக்கா நீ அது வேணாம் அப்படின்றாரு. மனு கொடுத்தாலும் அதில் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. இது வேணாம், பிரிவினை தோன்ற மாதிரி ஆகுது அப்படின்னு அவர் சொல்லி போடுறாரு. மனு கொடுத்துட்டா அதிகம் அவங்க கேட்கல. அவர் எத்தனை பேர் போயிட்டு மனு கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு மனு எந்த விதமான பதிலும் கிடையாது. இது வரைக்கும் சிமெண்ட் ரோடு போடணும் வரைக்கும் போடவே இல்லைங்க. இந்த காவால மொத்தம் இடிஞ்சு அப்படியே சரி பாருங்க. மழை நாள் வந்தால் யாரும் நடக்க முடியல. வெறும் கொசுவாக இருக்குது, சுற்றி வரும். இது வரைக்கும் எங்கள் ஊரில் இந்த காலனியில் சிமெண்ட் ரோடு போடலைங்க. எங்களுக்கு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுக்கணும். தண்ணி வசதி கிடையாது. கரண்ட்டு கம்பம் மாற்றி கொடுக்கணும். நடுவு தெருலேயே இருக்குது. ஓரமாக போட்டு மாற்றி கொடுக்கலுங்க. கழிவுநீர் காலெல்லாம் கட்டு கொடுக்கல. கோவில் சுத்தப்படுத்துகிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கோவிலை நாங்கள் புனிதமான இடத்த ரொம்ப தண்ணி தேங்கிறதுனால, கொசு தேங்கிறதுனால யாரும் கோவிலுக்கு வர முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கணுங்க. இது சம்பந்தமாக இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்கணும் எங்கள் ஊருக்கு, எங்கள் தெருவுக்கு.